ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு சொரா புட்டு. சொரா செய்கிறதுக்கு முதல்ல சொரா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவிடுங்க. சுத்தமாக கழுவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்தால் போதும். ரொம்பலாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி மட்டும் வச்சு இறக்கிடுங்க. இது குழந்த பிறந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிஷ்ஷு. இது சாப்பிட்டோம்னா தாய்ப்பால் நல்லா சுரக்கும். அது நல்லது. நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. மீன் நல்லா ஆறின பேருக்கு அது மேல் தோல் இப்படி லைட்டாக தடவுனாலுமே வந்துடும். அந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி கழுவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதில் நடுவில் முள் மாதிரி வரும். ஒரு சிலர் அதை அப்படியே போட்டு செய்வாங்க, சாப்பிடுவாங்க கூட, மெல்லுவாங்க. ஆனால் நான் அதை யூஸ் பண்ணல, அதை எடுத்து போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சிங்கன்னா அந்த நீச்சு ஸ்மெல்லாம் எதுவும் வராது, நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு தேவையானது வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு நிறையவே வேணும், வெங்காயமும் நிறைய வேணும். இஞ்சி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சீவி எடுத்துக்கோங்க. கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் சீரகம் மட்டும் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி சிவந்து எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். இதில் வெங்காயமும் பூண்டும் தான் நிறைய தேவைப்படும். அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். போட்டுட்டு அந்த மீன் பிசைஞ்சோல்ல, அப்போவே ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் மீனில் நல்லா உரைக்கும் உப்பு. இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த சொரா புட்டு, அதையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. புட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.